بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين، ولا عدوان إلا على الظالمين. أما بعد، اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. அளவற்றல்லாரும் நிகழ்த்தன்புடையமாகிய அல்லாஹ் திருநாமத்தால் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபி தாபிஈன்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீதும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பள்ளிவாசலுடைய நிர்வாகியவர்களே மற்றும் இமாம்கள் மற்றும் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே, உண்மையாக இது ஒரு அழகிய தருணம். பள்ளிவாசலில் ஈமானிய அமர்வு என்ற ஒரு தலைப்பு அமைத்து இறை இல்லத்தில் ஈமானிய அமர்வு என்ற அல்ஹம்துலில்லாஹ் மகரிபிலிருந்து அடுத்த நாள் காலை வரை நாம் நம்மை அல்லாஹ்வுடைய இல்லத்தில் தங்கி அவருடைய மார்க்கத்தை பற்றி கற்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம் என்றால் இது முதலில் அல்லாஹ்வுடைய அருள்கொடை. நம்ம ஹதீஸுகளை அறிந்திருப்போம். புகாரில் வரக்கூடிய அந்த ஹதீஸு பிரபல்யமான ஹதீஸ், மை யுரீதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலனை நாட விரும்புகின்றானோ மார்க்க கல்வியின் அறிவை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றான். அல்லாஹு தஆலா இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் நாம் திரளாக சேர்ந்திருக்கின்றோம் என்றால் அல்லாஹு தஆலா நம்மை சேர்த்தான். அல்லாஹ் நமக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் தொழுகை நிறைவேற்றிய பிறகு இந்த பள்ளிவாசலுக்கு வந்த மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நம்மை இங்கு பள்ளிவாசலில் அமருமாறு வைத்து கல்வியை, அவருடைய மார்க்க அறிவை பெறுவதற்காக ஏற்படுத்தியிருக்கின்றான் என்றால் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கயிறை நாடி இருக்கின்றான் என்று நாம் ஆதரவு கொடுப்போம். அதனால ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸுடைய விளக்க உரையில சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள், அல்லாஹ் கயிறை நாடக்கூடியவர்கள். கயிர் என்று சொல்லும் பொழுது நலன். நலன் பொதுவாக நம்ம நினைக்கிறோம் உலகத்துடைய ஆசாவாசங்கள், சகல சௌபாகியங்கள், ஆடம்பரங்கள், வசதி வாய்ப்புகள், இதுதான் கயிர் என்று நினைக்கிறோம். இது அல்லாஹ் தஆலா தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் தன்னை நிராகரித்தவர்களும் கொடுக்கிறான். கயிர் என்று இங்க ஹதீஸ்ல நாம் பார்த்தால் அது நமக்கு வசதி வாய்ப்புகள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் என்ன ஆகும்? அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இந்த உலக விஷயத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுக்கும் இந்த உலகத்துடைய சகல சௌபாகியங்கள், வசதி வாய்ப்புகள் கொடுக்கிறான். ஒரு படி அதிகமாக ஈமானியர்களை சோதிப்பதற்காக அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான். அப்போ அல்லாஹ் நமக்கு ஹைர் என்று வசனத்திலும் அல்லது ஹதீஸிலும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது அது இந்த ஹைர் பற்றி சொல்லப்படல பிரத்யேகமாக. இது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த ஹைர் அல்லது இந்த நலன், இந்த உலகத்துடைய தேவைகளும் உலகத்துடைய வசதி வாய்ப்புகளும் இது பொதுவானது, எல்லாருக்கும் கொடுக்கப்படும். காமன், முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் இல்லாததாக இருக்கட்டும். ஆனால் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஹைரும் அதே போல் அல்லாஹ் தஆலா ஒரு ஹைரை, நலனை நான் நாடுகின்றேன், கொடுக்கின்றேன் என்று அடியார்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இதை அப்பாற்பட்டு அல்லாஹ் தஆலா அவனுடைய பொருத்தத்தை, பிரத்யேகமான பொருத்தத்தை அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுப்பதற்காக ஹைரை என்று தெரியப்படுத்துறான். அப்போ ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இதை தெரியப்படுத்துகின்றார்கள் இந்த விளக்க உரையில. யாருக்கு நலனை நாடுகின்றானோ அவர்களுக்கு மார்க்க கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கின்றான் என்றால், யார் மார்க்க கல்வி கற்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபாடு ஏற்படுத்திக் கொள்ளவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹைரை நாடவில்லை. அவர்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சரி. இப்படி யாருக்கு இந்த ஹதீஸ்ல ஹைர் என்று
அல்லாஹ் தஆலா ஹைரை நாடுகின்றான், நல்லை நாடுகின்றான் என்றால் கல்வி அறிவை கொடுக்கின்றான். அப்போ யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அவர்கள் எவ்வளவு இந்த உலகத்துடைய எல்லா வசதி வாய்ப்பு இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் ஹைரை நாடவில்லை என்று இந்த ஹதீஸுடைய விஷயத்திற்கு நமக்கு தெரியப்படுத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய பெரிய ஒரு கிருபை. நாம மகரிப்புக்கு பிறகு இந்த அமர்வில் உட்கார்ந்து இந்த தருணத்தில் நாம இரண்டாவது அமர்வில் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலாவை மறந்து வாழ்வதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் பாதிப்புகளும் என்ற தலைப்புல பார்க்கிறோம். கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, இந்த உடலை படைத்த இறைவன், அந்த படைப்பாளன் எப்படி இணைத்திருக்கின்றான் என்றால், இந்த அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல், அல்லாஹ் தஆலாவுடைய நினைவுகள் இல்லாமல், அவனை திக்ரு செய்யாமல் இந்த உடலுக்கு நிம்மதியை அடைய, இந்த உடலுக்கு ராகத்தை பெறாது. அதே போல இந்த மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையும் சரி, அவனுடைய மறுமை வாழ்க்கையும் சரி, அவனுக்கு நிம்மதி என்ற வெற்றி என்ற விஷயமே ஏற்படாது. அல்லாஹ் அவனுடைய திக்ரை, அவனுடைய நினைப்பை இதனுடன் அவன் சுப்ஹானல்லாஹ் இதை இணைத்திருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழக்கூடிய எல்லா தருணம் பாருங்க, திக்ர் என்று சொன்னா நம்முடைய சிந்தனையில வருவது, திக்ர் என்று சொன்னா என்ன வருது சிந்தனையில? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது திக்ர் என்று நம்ம நினைக்கிறோம். உட்கார்ந்து ஒரு அமர்வுல அல்லது அல்லாஹ் தஆலாவை தஸ்பீஹ் செய்கிறது என்று. ஆனால் திக்ர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் விசாலத்தன்மை நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது, காலையில் எழுந்ததிலிருந்து திரும்பவும் இரவு தூங்கும் வரை படைத்த இறைவன் ரப்புல் ஆலமீன் நமக்கு அவனை நினைவு கூறுவதற்காக எல்லா சட்டங்களையும் அல்லாஹ் அமைத்திருக்கிறார். இந்த மார்க்கம் என்று பார்த்தாலே இருக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்துமே காலையில் இருந்து இரவு தூங்கும் வரை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய இல்லற வாழ்க்கை, என்னுடைய சுப்ஹானல்லாஹ் வெளியே என்னுடைய மற்ற எல்லா வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய நினைப்பில்லாமல், அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இந்த வாழ்க்கை நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமையாது. காலையில பாருங்க, எழுந்த உடனேயே அல்லாஹ்வை நினைவு கூறுங்க என்று சொல்லப்பட்டது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தஆலாவை புகழுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு மௌத்துக்கு பிறகு திரும்பவும் உயிரை கொடுத்தான். பிறகு நாம் உண்ணும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு கூறுங்கள். நாம் நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். ஏனென்றால் இந்த உடலுக்கும் உள்ளத்திற்கும் அல்லாஹ் அமைத்திருக்கக்கூடிய சிஸ்டமே என்னன்னா, அவனுடைய நினைவு கூறுவதனால்தான் இது நிம்மதி அடையும். இந்த உடலுக்கு ராகத்து பெறும். இந்த மனிதன் அவன் எந்த ஒரு சிரமத்திலிருந்தும் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ்வுடைய ஏன் அல்லாஹ் தஆலா அவன் அப்படி வைத்திருக்கின்றான். இது நம்முடைய வாழ்க்கையுடைய ஒரு அம்சம். அது தொழுகையாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய திருமறையை சொல்லும், அகிமு ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக நீ தொழுகை நிலைநாட்டுவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இன்னொரு திருமறையில் சொல்லும் பொழுது, ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரு லி வலா தக்ஃபுரூன், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகின்றேன். எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள். அல்லாஹ் அக்பர். ஆக இங்கு நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா திருமறையில நினைவு கூறுவதும் திக்ர் என்ற விஷயங்களை முழுமையாக நமக்கு ஒரு அவசியமானதாக இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலும் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஒவ்வொரு தருணத்திலும் தன்னுடைய சஹாபாக்களுக்கும் தன்னுடைய உம்மத்திற்கு அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயத்தில் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். அது போர்க்களமாக இருந்தாலும் சரி, அது தனிமையான வாழ்க்கை இருந்தாலும் சரி, இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய இயற்கை தேவை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கட்டும், போர்க்களத்திலாக இருக்கட்டும், மனிதன் மரண தருவாயில் இருக்கட்டும், எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூறுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்திருக்கிறார். ஏனென்றால் அல்லாஹ்வை நினைவு கொண்டுதான், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய சுப்ஹானல்லாஹ் வாழ்க்கை விசாலமாகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸலல்லதி யذ்குருல்லாஹ் அவ் யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு கமஸல் ஹய்ய் வல் மய்யித். சுனனில் வரக்கூடிய ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்,
ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றான், இன்னொருவர் அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை என்றால் இவருடைய எடுத்துக்காட்டு ஒரு உயிருள்ள ஒரு மனிதன், ஒரு உணர்வுள்ள ஒரு மனிதன், இன்னொரு ஜடமாக இருக்கக்கூடிய ஒரு மையித், ஒரு பிணம். அப்ப மனிதன் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவன், அவன் படுக்கையில் இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவுடைய பார்வையில் அவன் உயிரோடு இருக்கின்றான் அல்லாஹ்வை நினைவு கூறும். அதே மனிதன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவனுக்கு பெயர் சூட்டப்பட்டது, அவன் ஒரு பிணம், ஒரு மையித். இந்த உலகத்தில் வாழக்கூடியவனாக இருந்தாலும் அவனுடைய பெயர் அல்லாஹ்வுடைய பட்டியலில் அவன் ஒரு பிணம். ஏன்? அல்லாஹ்வை நினைவு கூறுவது கிடையாது. அப்போ நம்முடைய வாழ்க்கை முழுமையாக இருப்பதே அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தான். இதுல அல்லாஹ் தஆலா நமக்கு அமைதி வைத்திருக்கான், சந்தோஷம் வைத்திருக்கின்றான், நம்முடைய ஹைரையும் வர்க்கத்தையும் வைத்திருக்கின்றான், நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வைத்திருக்கின்றான். எல்லா விஷயங்களும் பாருங்க, நீங்க ரஹீகுல் மக்தூமுடைய புத்தகத்தை நீங்க பார்த்துக் கொள்ளலாம், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற ஹதீஸ்களுடைய நூல்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கு அனைத்துமே நாம் பார்க்கும் அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறுவதற்காக தான் வலியுறுத்தப்பட்டது. எங்கெல்லாம் மனிதன் இந்த விஷயத்தை புறக்கணிக்கின்றானோ, அறிந்தோ அறியாமலோ இந்த விஷயத்தை புறக்கணிக்கின்றானோ, அவன் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனையை சந்திக்கக்கூடியவனாக இருக்கு. நிறைய அவனுக்கு முசீபத்துகளும் அவனுக்கு சோதனைகளும் மேற்கொள்ளக்கூடியவை அவனுக்கு ஏற்படுகின்றது. அதில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறக்கூடியவர்களுக்கு அல்லது அல்லாஹ் தஆலாவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய மனிதர்களுக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ஒரு புனிதமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை அல்லாஹ் வைத்திருக்கிறார். தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் சொல்லும் பொழுது மன் ஆமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். யார் ஒருவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சாலிஹான அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு, சாலிஹான அமல் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை நினைவு கூர்ந்து அந்த கட்டளை நிறைவேற்றக்கூடிய நிலையில் அவர் செய்யக்கூடியவர். சாலிஹான அமலை செய்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை கொடுக்கிறான். ஹயாத்துன் தய்யிபா, பரிசுத்தமான வாழ்க்கை, களங்கம் இல்லாத, சிரமம் இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் கொடுக்கின்றோம் என்று இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பலன் பார்க்கும் பொழுது பரிசுத்தமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, குடும்பத்தோடு இருந்து இந்த குழந்தைகளை பார்த்து உடைய சுப்ஹானல்லாஹ் வீட்டார்களை பார்த்து அது பெறக்கூடிய இந்த ஆனந்தம், அமைதி. மனிதன் அவன் ஏழ்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதனால் மனிதன் அந்த குழந்தைகள் கண்களுடைய குளிர்ச்சியாக ஆக்குகின்றான், அந்த மனைவியை சாலிஹான ஒரு பெண்ணாக ஆக்குகின்றான், அதன் மூலமாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் சீராக அமைத்துக் கொள்கின்றான். அந்த சந்தோஷத்தை உணரக்கூடிய விஷயம் அல்லாஹ் தஆலா கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் வைத்திருக்கிறான். இதற்கு எதிராக இந்த இதே வசனத்துல ஒன்று உலகத்துடைய நன்மை, இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்லும்போது வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். இந்த உலகத்தில் அவருக்கு பரிசுத்தமான வாழ்க்கை கொடுப்போம், மறுமையில் இவர்கள் செய்ததை விட சிறந்த கூலி நாம் கொடுப்போம், அழகான கூலி நாம் கொடுப்போம், நிறைவான கூலி நாம் கொடுப்போம். உலகத்துடைய வெற்றியும் கிடைத்து விட்டது, மறுமையுடைய வெற்றியும் கிடைத்து விட்டது அல்லாஹ்வுடைய நினைவு கூறுவதனால். இதற்கு எதிராக நாம் பார்க்கும் பொழுது, இதற்கு எதிர்மறையாக பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய நினைவிலிருந்து மறக்கடித்து அல்லாஹ் தஆலாவுடைய சட்ட திட்டங்களை மறந்து அவன் அலட்சியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ, மனம் போன போக்களில் மக்கள் செல்லக்கூடிய வழியில் அவன் சென்று கொண்டிருக்கின்றான், எந்த ஒரு அல்லாஹ் தஆலாவுடைய சட்டத்தை மதிக்காமல் செல்லக்கூடியவன், அல்லாஹ்வையே மறந்து புறக்கணித்தவனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய தண்டனை பார்க்கும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இதே எதிர்மறையாக ஆக்குகின்றான். வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. யார் என்னுடைய நினைவிலிருந்து அவன் பாராமுகமாக ஆகின்றானோ, அலட்சியமாக இருக்கின்றானோ, பொடுபோக்கான வாழ்க்கை வாழ்கின்றானோ அவனுக்கு ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, நாம் அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை ஏற்படுத்துவோம். நெருக்கடியான வாழ்க்கை. குழந்தையை கொண்டு சந்தோஷம் அடைய மாட்டான், மனைவியை கொண்டு சந்தோஷம் அடைய மாட்டான், பெற்றோர்கள் இருந்தும் பணிவிடை செய்யக்கூடிய நிலை ஏற்படாது, வசதி வாய்ப்புகள் இருந்தும் அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய அந்த பக்குவம் ஏற்படாது.
எல்லாம் இருந்தும் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சலும் அந்த நெருக்கடியும் பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், அல்லாஹு தஆலாவை மறந்து வாழ்ந்ததற்குரிய தண்டனை இந்த உலகத்தில். அல்லாஹு தஆலா அது மட்டும் சொன்னான். அடுத்ததாக வமன் அரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, யார் என்னுடைய நினைவில் இருந்து அலட்சியமாக வாழ்கின்றார்களோ, மறந்து வாழ்கின்றார்களோ, அவர்களுக்கு நான் வைத்திருப்பது இந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, மறுமை நாளில் நாம் இவரை குருடனாகவே எழுப்புவோம். அல்லாஹ், மறுமை நாளில் இவனை குருடனாக எழுப்புவோம். அந்த மனிதன் கேட்பான், ரப்பி லிமா ஹஷர்தனி அஅமா வகத் குன்து பஸீரா, என்னை படைத்த ரப்பே, என்னை நீ ஏன் குருடனாக எழுப்பினாய்? நானும் பார்க்கக்கூடியவனாக இருந்தேன், பார்வை உள்ளவனாக இருந்தேன், நான் தெளிவாக உலகத்தில் அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருந்தேன், பார்வை கொடுத்தவன், ஏன் நீ என்னை குருடனாக எழுப்பினாய்? அவன் கூறும் பொழுது, கதறும் பொழுது அல்லாஹ் அதற்கு பதிலளிப்பான், கதாலிக அத்தத்க ஆயாத்துனா, இதே போன்றுதான் என்னுடைய வசனங்கள் வந்தன, என்னுடைய சட்ட திட்டங்கள் வந்தன, என்னுடைய வரம்புகள் உனக்கு முன்னால் காண்பிக்கப்பட்டது, என்னுடைய ஏவல்கள் உனக்கு சொல்லப்பட்டது, என்னை நினைவு கூறுமாறு உனக்கு நினைவுபடுத்தப்பட்டது. ஆனால் நீ நீ மறந்துட்ட, அதனை மறந்த. அதே போல் இன்று உன்னை மறக்கடிக்கப்படும். அல்லாஹ் யோசிச்சு பாருங்க. அப்போ அல்லாஹ் தஆலாவுடைய திக்ரை கொண்டுதான் நமக்கு அமைதி, திக்ரை கொண்டுதான் நமக்கு சந்தோஷம், அவருடைய திக்ரை கொண்டுதான் நமக்கு சுப்ஹானல்லாஹ் இன்பமான ஒரு அமைதியான வாழ்க்கை ஏற்படுத்துகின்றான். அவனுடைய திக்ரை, அவனுடைய நினைவில் இருந்து நாம் வெளியேறும் பொழுது, அவனை மறந்து வாழும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய நெருக்கடி, அவன் இந்த பூமியின் விசாலமாக இருந்தாலும் அவனுக்கு இந்த பூமி அல்லாஹ் அக்பர் ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். மறுமையில் அவன் செய்த குற்றம் பாவ மன்னிப்பு தேடாமல் அவன் மரணித்து விட்டான், அவனை அல்லாஹ் குருடனாகவே எழுப்புவான் என்று அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். யோசிச்சு பாருங்கள், குருடனாக எழுப்பப்படுவது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான விஷயம். ஏன்? அவன் அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணித்தான். இது அல்லாஹ் தஆலாவை மறந்து வாழக்கூடியவன். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலாவை நினைவு கூர்ந்து வாழும் பொழுது அல்லாஹ் தஆலா எப்பொழுதுமே அவனுடைய உதவி நமக்கு இருந்து கொண்டே இருக்கும், அவருடைய பாதுகாப்பில் நாம் இருந்து கொண்டே இருப்போம். நம்முடைய எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு நிலையாக இருக்கட்டும், பெரிய சோதனையாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். எப்பொழுது அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுவோமோ, எப்பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருக்குமோ, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து நமக்கு ஒரு உறுதி நமக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். யோசிச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்கும் பொழுது, நபியே நீங்கள் கூறுங்கள், நான் அவருடைய நெருக்கமாக இருக்கின்றேன். வைதா ஸஅலக இபாதி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுங்கள், நான் அவருடைய நெருக்கத்தில் இருக்கின்றேன். உஜீபு தாவத தாஇ இதா தஆன், அழைக்கக்கூடிய அழைப்பாளருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஃபல்யஸ்தஜீபூலி வல்யுமினூ பி, அவர் என்னுடைய விஷயத்தில் அவர் என்னிடம் கேட்கட்டும், அவர் என்னிடம் முறையிடட்டும், பிறகு என் மீது அவர் நம்பிக்கை கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலை பாருங்க எப்படி இருந்தது. பத்ருடைய போர்ல நினைச்சு கூட பார்க்கல அந்த அப்படிப்பட்ட ஒரு போர் ஏற்படுமா என்று. சஹாபாக்களுடைய சிந்தனை என்ன இருந்தது? வணிக கூட்டத்தை நாம அதை பிடிக்க வேண்டும் என்று. ஏனென்றால் நம்முடைய மக்காவில் இருக்கும் பொழுது இவர்களுடைய அனைத்து பொருளாதாரத்தின் சூறையாடிய இதை அவர்கள் வணிகத்திற்காக பயன்படுத்தி அதை வரக்கூடிய பொருளாதாரத்தை எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக அதை பயன்படுத்த வேண்டும் என்று சூழ்ச்சி கொண்டு யமன் நாட்டுக்கு சென்று திரும்பி வரும் பொழுது அதை பிடிக்கலாம் என்று முயற்சி செய்தார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டுமோ வேறு ஒன்றாக இருந்தது. அபூ ஜஹலுடைய கூட்டத்திற்கு எதிராக இவர்கள் மேற்கொண்டார்கள். அங்கு அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் அக்பர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீகுல் மக்தூம்ல படித்தா நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ருடைய போர்க்களத்தில் சென்று இரவு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் தஆலாவை துதிக்கின்றார்கள், அழுகின்றார்கள், கண்ணீர் வடிக்கின்றார்கள், மண்டிட்டு அல்லாஹ்வுடைய அவர்கள் கையேந்தி கேட்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய போர்வை கீழே விழுந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணர்வு கிடையாது. கீழே போர்வை விழுந்துருச்சு. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் உயர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய போர்வையை பொருத்தி, அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ் பொருந்திக் கொள்வான், நீங்கள் போதும், நீங்கள் உங்களை சிரமப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று. எதுவரை? ஃபஜ்ர் வரை. என்னாச்சு? அல்லாஹ் தஆலாவுடைய தரப்பிலிருந்து படைகள், அவனுடைய படைகள் இறங்கியன. வானவர்களை வைத்து அல்லாஹ் தஆலா உதவி செய்தான், உதவி புரிந்தான். யார்? அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறுகின்றார்.
அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, மார்க்கத்துடைய சட்ட திட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு, உபரியான காரியங்கள், நஃபிலான விஷயங்கள் என்னால செய்ய முடியாது, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியப்படுத்துங்கள், அதை கொண்டு நான் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அபூ தாவூதில் வரக்கூடிய ஹதீஸில், லா யஸாலு லிஸானக மின் திக்ரில்லாஹ், எந்நேரமும் அல்லாஹ் தஆலாவுடைய நினைப்பை கொண்டு உடைய நாவு நினைந்திருக்கட்டும். எந்நேரமும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இரு. எந்த அளவுக்கு என்றால், அந்த உன்னுடைய நாவு அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறுவதில் மட்டும் அதை கொண்டுதான் நினைந்திருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உபதேசம் செய்றாங்க. எதனால? அவருடைய பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு உறுதுணையாகவும் ஒரு உதவியாக இருக்கக்கூடிய விஷயத்தை. அதே அல்லாஹ் தஆலாவை மறந்து அவருடைய மார்க்கத்தை புறக்கணித்து அவருடைய கட்டளையை நாம அலட்சியமாக ஆக்கி வாழும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு நம்முடைய பிரச்சனை நம்மீதே சுமத்தி விடுகின்றார். நாம தான் அதை தீர்க்கக்கூடியதா இருக்கு. அது மட்டுமல்ல, ஷைத்தானை நமக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா செய்கின்றான். அவன் நம் மீது சாட்டி விடுகின்றான். நம்மை சிரமப்படுத்தி பாவத்திற்கு ஈடுபடுத்தி அல்லாஹ் தஆலாவுடைய திக்ரிலிருந்தும் அல்லாஹ் தஆலாவுடைய கருணையிலிருந்து நிராசைப்படுத்துவதற்காக என்ன செய்கின்றான்? அவன் வழி கெடுக்கின்றான். நம்முடைய பிரச்சனைகள் நாம தான் தீர்க்கணும். நம்முடைய முசீபத்துகள், சோதனைகள் அனைத்திற்கும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வராது. யார்? அல்லாஹ் தஆலாவை நினைக்கும். அது மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹ், யதார்த்தமான விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. நாம் யாருடன் அதிகமாக தொடர்பு கொள்கிறோமோ, வாட்ஸ்அப்லயும் அல்லது மற்ற போன்ல, அவருடைய தொடர்பு தான் நமக்கு அதிகமாக இருக்கு. அவருடைய விஷயம்தான் நமக்குடைய தொடர்பு எப்பொழுதுமே இருக்கு. யாருடைய தொடர்பே இல்லையோ, எங்கேயோ இருக்கும் அவருடைய லிஸ்ட், அவருடைய பேரு பட்டியல்ல எங்கேயோ இருக்கும் நம்முடைய வாட்ஸ்அப்ல. யாரு கண்ட அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியாருடைய பட்டியலும் அப்படித்தான். யார் அல்லாஹ் தஆலாவிடம் தொடர்பு வைத்துக் கொண்டே இருக்கின்றார்களோ, யார் அல்லாஹ் தஆலாவுடைய நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கின்றார்களோ, அவனை எப்பொழுதுமே எந்நேரமும் அல்லாஹை பற்றி அஞ்சி வாழ்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்களுடைய பட்டி அல்லாஹ் தஆலா அவரை நினைவு கொள்றான். அல்லாஹ் தஆலா அவர்களை நினைவு கொள்கின்றான். ஹதீஸில் வரக்கூடிய, முஸ்னதில் மற்ற சுன்னனில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அல்லாஹ் தஆலா அவன் கூறினான், அன இந்த வன்னி அப்தி பி, நான் என்னுடைய அடியானின் எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவருடன் நடந்து கொள்கின்றேன். இத தக்கரணி நஃப்சி தக்கர்து ஃபி நஃப்சி, அவன் தனிமையில் என்னை நினைத்தான் என்றால் நானும் அவனை தனிமையில் நினைக்கின்றேன். வைதா தக்கரணி ஃபி மலஇன் வ தக்கர்துஹு ஃபி மலஇன் கைரம் மின், அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் ஒரு கூட்டத்தில் அவன் என்னை நினைவு கூறும் பொழுது அவனையும் நான் என்ன செய்கின்றேன்? இந்த கூட்டம், இந்த மனித கூட்டத்தை விட சிறந்த கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த வானவரிடம், இன்னாருடைய மகன் இன்னார் என்னை நினைவு கூர்ந்தான், இன்னாருடைய மகள் இன்னார் என்னை திக்ரு செய்தார் என்று அல்லாஹ் அவருடைய பெயரை குறிப்பிடுகின்றார். அப்போ நம்முடைய பட்டியல் எங்க இருக்கும்? எப்பொழுதுமே பெயர், அந்த பட்டியல் நம்முடைய பெயர் முன்னாடி இருக்கும். நான் ஏனென்றால் நம்முடைய தொடர்பு அல்லாஹ் தஆலாவிட எப்பொழுதுமே இந்த கனெக்ஷன் கனெக்ட் ஆயிருக்கு. எப்போ நாம டிஸ்கனெக்ட் செய்யறோமோ அப்பொழுது நமக்கு தொடர்பு துண்டிக்கும். இது நாம தான் எடுக்கக்கூடிய முடிவு. நாம் அல்லாஹ் தஆலாவுடைய தொடர்பு வைத்திருக்க வேண்டுமா, துண்டித்துக் கொள்ள வேண்டுமா? இது நாம அடியான் செய்யக்கூடிய விஷயம். அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறிவிட்ட ஹதீஸுல் குத்ஸியில், நான் என்னுடைய அடியானின் அடிப்படையில் தான் அவருடன் நான் மேற்கொள்வேன். அவன் என்னை பற்றி நல்லதாக நினைத்தால் அவனும் அதே போலதான், என்னை நினைவு கூறும் பொழுது அதே போல் நினைவு கூறக்கூடியவனாக இருப்பேன். இல்லை என்றால் அவனை அவனுடைய விஷயத்தை விட்டு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய உதவி இல்லாமல், அவனுடைய கருணை இல்லாமல், இரக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் எப்படி வாழ முடியும்? இது குழப்பமான காலம். நம்முடைய ஈமானை பறிப்பதற்கான எத்தனையோ வழிகட்ட கூட்டங்கள் ஒரு புறக்கம் இருக்கும் பொழுது, இஸ்லாத்தை களங்கப்படுத்துவதற்காகவும் முஸ்லிம்களுடைய விஷயத்துல அவர்கள் மீது அவர்கள் சுமத்தி அவர்களை பழிசாட்டி தீவிரவாதி என்று பரப்பக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் நாம் அல்லாஹ் தஆலாவை மறந்து நான் போன போக்கிலும் என்னுடைய லைஃப், என்னுடைய ஸ்டைல் என்று வாழும் பொழுது எங்கிருந்து அல்லாஹ்வுடைய உதவி வரும்? அல்லாஹ் தஆலாவுடைய நாம தான் துண்டித்துக் கொண்டு இந்த விஷயத்தை. அது மட்டுமா, நபி அல்லாஹ் தஆலாவுடைய நினைவு கொண்டுதான் இம்மை மற்றும் மறுமையுடைய வெற்றி இருக்கு. இம்மை மற்றும் மறுமையுடைய வெற்றி நமக்கு அல்லாஹ் தஆலாவுடைய நினைவு கொண்டுதான் இருக்கு. அதே போல இம்மை மற்றும் மறுமையுடைய அழிவு அல்லாஹ் தஆலாவை புறக்கணிப்பதை கொண்டிருக்கு.
அல்லாஹு தாலாவை புறக்கணிப்பதனால், அல்லாஹுடைய சட்டத்தையும் அல்லாஹுடைய தாலாவை நினைவு கூறக்கூடிய விஷயத்தில் புறக்கணிப்பதனால் நஷ்டவாளிகள் நாம தான். இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நஷ்டவாளிகள் தான் ஆகும். நமக்கு லட்சியம் என்ன? இந்த உலகத்தில் வாழக்கூடிய லட்சியம் என்ன? சகோதரர்கள், பெரியோர்கள், என்ன லட்சியம்? சொர்க்கம். ஃபர்ஸ்ட் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படும், அப்போதான் சொர்க்கம். நமக்கு லட்சியம் என்பது ஆரோக்கியம், அது நியமத்து, அல்லாஹ் தஆலாவுடைய நியமத்து. நாம் இந்த உலகத்துல வாழ்வது எதற்காக வாழ்றோம்? நம்முடைய லட்சியம் என்ன? ஆரோக்கியமாக அல்லாஹ் தஆலாவுடைய சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா வைத்து அந்த நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டு சொர்க்கத்தில் நுழைவதற்கு, இதுதான் நம்முடைய லட்சியம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது ஃபமன் ஸுஹ்ஸிஹா அனின்-நார் வ உத்கிலல் ஜன்ன ஃபகத் ஃபாஸ் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாரோ, சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டாரோ, ஃபகத் ஃபாஸ், அவர் வெற்றி அடைந்து விட்டார். அப்ப ஃபர்ஸ்ட் நாம சொர்க்கத்துக்கு செல்வதற்கு முன்னாடி நரகத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். ஏனென்றால் சொர்க்கத்திற்கு முன்னால் நரகத்துடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பாலத்தை கடந்து செல்வது நம் மீது. அது கடந்தால்தான் அடுத்த கட்டம் சொர்க்கம். அதை கடந்து செல்லக்கூடியவர்களுக்கு தான் சொர்க்கம். அதிலே விழுந்து விட்டார்கள், குப்புறாதை விழுந்து விட்டார்கள் என்றால் முடிஞ்சிருச்சு. ஆகையால் தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஈமானில் உச்சக்கட்டத்தில் இருந்த அந்த சஹாபாக்கள், அந்த சஹாபி மற்றும் மற்ற சஹாபாக்கள், அவர்களுக்கு சொர்க்கத்துடைய நன்மாரின் கொடுக்கப்பட்டாலும் பல தடவை அவர்களுக்கு சொல்லப்பட்டாலும் சுப செய்திகள், அவர்கள் அஞ்சி கொண்டே இருந்தார்கள். எதற்கு? இந்த சொர்க்கத்திற்கு முன்னால் இந்த நரகம் என்று ஒன்று இருக்கின்றது என்று. அல்லாஹ் அக்பர். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது, வானத்தில் ஒரு சப்தம் வருகின்றது என்றால் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்லலாம் ஒருவனை தவிர என்று சொல்லப்படும் பொழுது, அந்த ஒருவன் நானாக இருப்பேனோ என்று அஞ்சுகின்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஈமானிய சுப்ஹானல்லாஹ் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சஹாபி அஞ்சக்கூடிய விஷயம். ஹுதைஃபா பின் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நயவஞ்சகத்தை பற்றி கவலைப்பட்டார்கள். அவர்களுடைய சுப்ஹானல்லாஹ் ஜனாசாவில் 70,000 ஆணவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று நன்மாரால் சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட சஹாபி என்ன செய்யறாங்க? நயவஞ்சகத்திலிருந்து அஞ்சுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நயவஞ்சகத்திலிருந்து அஞ்சினார்கள். ஹுதைஃபா பின் யமானிடம் வந்து, அல்லாஹ், ஹுதைஃபாவே, கொஞ்சம் நயவஞ்சகருடைய பட்டியலை நீ காண்பிப்பாயாக என்று கேட்கும் பொழுது, இது அல்லாஹ்வுடைய தூதரின் ரகசியம், இதை நான் வெளிப்படுத்த கூடாது என்று சொல்லும் பொழுது, சரி அட்லீஸ்ட் என் பேர் இருக்க கொஞ்சம் சொல்லிடுவோம். இதெல்லாம் ஏன் ஏற்படுகின்றது? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது, ஆஹா, நான் ஒரு மரமாக இருந்திருக்க கூடாதா? அதை மக்கள் அதை விறகாக ஆக்கி எரித்து முடித்து சாம்பலாக்கி விட்டார், முடிந்து விட இருக்குமே என்று நான் விரும்புகின்றேன். எந்த ஒரு கேள்வி கணக்கு இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல், சொர்க்கம் நரகம் என்று எதுவுமே இல்லாமல் முழுமையாக நான் அழிந்து விட்டேன் என்றால் நான் பொருத்திக் கொள்வேன் என்று அஞ்சினார்கள். ஏன்? சொர்க்கத்திற்கு முன்னால் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவது மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். அந்த விஷயத்தை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய திக்ரை கொண்டுதான் நமக்கு வெற்றி என்று பார்த்தால் இதுதான் வெற்றி. நரகத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும், சொர்க்கத்தில் அடுத்ததாக நாம் செல்ல வேண்டும். இந்த வெற்றிக்கு நமக்கு உறுதுணையாக, சப்போர்ட்டாக, நமக்கு மிகவும் ஒரு பக்கபலமாக இருப்பதே அல்லாஹ்வுடைய உதவி, அவருடைய நினைவு கூறுவது. அது இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலும் நமக்கு நஷ்டம், நஷ்டவாளிகள், மறுமையிலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மறுமையிலும் நஷ்டவாளிகள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நஷ்டவாளிகளை பற்றி சொல்லும் பொழுது, இன்னல் ஹாசிரின் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லிஹிம் யௌமல் கியாமா அலா ذلك هو الخسران المبين. நிச்சயமாக நஷ்டவாளி யார் என்றால், தானும் கெட்டு தன்னுடைய குடும்பத்தார்களையும் நஷ்டத்தில் ஈடுபடுத்தியவர்கள் தான் மறுமை நாளில் அவர்கள் பகிரங்கமான நஷ்டத்தில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே தெரியப்படுத்துகின்றார். நிச்சயக்குரிய அல்லாஹ்வியார்களே, அல்லாஹுடைய நினைவு கொண்டுதான் நமக்கு இந்த உலகத்துடைய இன்மை மற்றும் மறுமையுடைய வெற்றி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. இதற்கு புறக்கணிக்கும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனித இந்த உலகத்தை அவன் இழக்கக்கூடியவனாக ஆவான், அவன் மறுமையும் இழக்கக்கூடியவனாக ஆவான், நஷ்டவாளிகளில் அவன் சேர்க்கப்படுவான். இதையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். இப்போ இங்கு இந்த விஷயங்களை நாம் பார்த்தோம். அதே போல அல்லாஹ் தஆலாவுடைய நினைவு கூறுவதனால் நமக்கு பெறக்கூடிய பலன், கொடுக்கப்பட்ட நியமத்துகள் இன்னும் அதிகப்படுத்தப்படும். அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், அபிவிருத்தியை ஏற்படுத்தியிருக்கின்றான் என்றால் அந்த அபிவிருத்தி நமக்கு இன்னும் அதிகப்படுத்தப்படும், அது தக்க வைக்கப்படும்.
கொடுக்கப்பட்ட நியமத்துகள் நம்மிடம் இருக்கும். அது நம்முடைய ஈமானிய பாக்கி இருக்கட்டும், நம்முடைய உடல் ஆரோக்கியம் இருக்கட்டும், நமக்கு நம்முடைய குழந்தைகள், நமக்கு வசதி வாய்ப்புகள், செல்வங்கள் என்று இருக்கக்கூடிய அனைத்துமே என்ன, நமக்கு அல்லாஹ் தஆலா இதில் அபிவிருத்தியும் வர்க்கத்தையும் ஏற்படுத்துவான் அவருடைய தொடர்பை கொண்டோம் என்று. இல்லை என்றால் அந்த கொடுக்கப்பட்ட நியமத்து அது நிக்குமத்தாக மாறும், அது ஒரு பெரிய ஒரு சோதனையாக, ஒரு வேதனையாக ஆகும், பறிக்கப்படும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துடைய 13வது வசனத்தில் ஃபைனாரது ஃபகுல் அன்தர்துகும் ஸாயிகத மித்ல ஸாயிகத்தி ஆதி வ ஸமூத், இவர்கள் என்னுடைய நினைவிலிருந்து என்னை நினைவு கூறுவதில் அவர்கள் மறந்து விட்டார்கள் அல்லது புறக்கணித்தார்கள் என்றால், நபியே நீங்கள் அவர்களுக்கு அச்சமுட்டு எச்சரிக்கை செய்யுங்கள். எப்படி ஆது மற்றும் சமூக கூட்டத்திற்கு ஏற்பட்ட அந்த நஷ்டமோ, அந்த சுப்ஹானல்லாஹ் அந்த அழிவு எப்படி ஏற்பட்ட அதே போல இவர்களுக்கு ஏற்படும். அல்லாஹு தஆலா அந்த தோட்டவாசிகளை பற்றி திருமறையில் சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட தோட்டத்தை அந்த ஊர்வாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இரண்டு பக்கமும் சுப்ஹானல்லாஹ் கனி காய்கள் இருக்கக்கூடிய, நடுவில் ஆறுகள் ஓடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் தஆலா அந்த சுப்ஹானல்லாஹ் அந்த சபா என்ற அந்த நகரத்தை அல்லாஹ் தஆலா அமைத்தான். ஆனால் அவர்கள் அல்லாஹு தஆலாவை நினைவு கூறக்கூடிய விஷயத்தில் புறக்கணித்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹு தஆலா அல்லாஹ் அக்பர் அங்கு ஏற்படுத்தி வைத்திருந்த தடுப்பு தண்ணீரை பாதுகாப்பதற்காக அங்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த டேமை அல்லாஹ் தஆலா உடையுமாறு செய்து அந்த ஒட்டுமொத்த நகரமே தண்ணீரில் முழுகிய நிலையாச்சு. கொடுத்த நியமத்தில் அல்லாஹ் அந்த தோட்டத்தை பற்றி வர்ணிக்கிறான். அவ்வளவு அழகான ஒரு தோட்டம், அவ்வளவு வர்ணிக்கப்பட்ட அந்த தோட்டத்தை, ஆனால் இவர்கள் அல்லாஹ் தஆலாவை மறந்து அவனுடைய சுப்ஹானல்லாஹ் நினைவில் இருந்தவர்கள் தன்னை அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறிய விஷயத்திலிருந்து அவர்கள் தன்னை விலகி கொண்டதனால ஏற்பட்ட விஷயம், ஒட்டுமொத்த அந்த ஊரையே அல்லாஹ் தஆலா அந்த தடுப்பை உடைத்து முழுமையாக அல்லாஹ் தஆலா அந்த ஊரையே அழித்து. அப்போ நியமத்துகள் கொடுக்கப்படக்கூடிய விஷயம், அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்தினோம், அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கும். இல்லை நன்றி கெட்டவர்களாக ஆனோம் என்றால் அது பறிக்கப்படும். அதுதான் அல்லாஹ் இதற்கு முதல் அமர்வுல தெரியப்படுத்தினேன். முதல் வசனத்துல உத்குருனி உத்குருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரும் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்கள் எனக்கு நன்றி உள்ளவராக இருந்தீர்கள் என்றால் நான் உங்களுக்கு கொடுத்த விஷயத்தை நான் அபிவிருத்தி ஏற்படுத்துவேன், உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவேன், அதிகப்படுத்துவேன். வலஇன் கஃபர்தும், நீங்கள் நன்றி கெட்டவர்களாக ஆனீர்கள் என்றால் என்னுடைய தண்டனையோ மிக கடுமையானது என்று அல்லாஹ் நம்மை எச்சரிக்கை செய்கின்றான். இதனால நாம நம்முடைய வாழ்க்கையில சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு தஆலாவை நினைவு கூறக்கூடிய விஷயத்தில் எந்நேரமும் அல்லாஹு தஆலாவுடைய திக்ரில் இருக்கு. திக்ர் என்பது நான் திரும்ப பதிவு செய்கிற கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, உட்கார்ந்து கொண்டு தஸ்பீஹ் செய்வது மட்டும் கிடையாது, தொழுகைக்கு பிறகு சொல்லக்கூடிய விஷயம் மட்டும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா அம்சம், நான் என்னுடைய குழந்தையுடன் இருக்கும் பொழுதும், என்னுடைய மனைவி மக்களுடன் இருக்கும் பொழுதும், என்னுடைய பெற்றோருடன் இருக்கும் பொழுது, என்னுடைய சகோதரருடன் இருக்கும் பொழுது, என்னுடைய வியாபாரத்தில், வணிகத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய சமூக வாழ்க்கையில் என்று எல்லா நேரத்திலும் அல்லாஹ் தஆலாவை நினைவு கொள்ளும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய அச்சம் நமக்கு வரும். ஹதீஸில் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறக்கூடியவர்களுக்கு சொல்லப்பட்ட நன்மாரையும் சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு, அந்த பிரபல்யமான ஹதீஸ். 7 சாரார்களுக்கு அல்லாஹ் தஆலா அர்ஷுடைய நிழல் அடைக்கலம் தருவான். அந்த நாள் எந்த ஒரு நிழலும் இருக்காது. மனிதன் நிர்வாணமாக ஆடையின்றி அவன் விருத சேதம் செய்யப்படாத நிலையில் காலணி இல்லாமல் அவன் இருப்பான். அதுவும் என்ன, அல்லாஹ் அக்பர், அவருடைய பாவத்தின் அடிப்படையில் அவன் வேர்வையில் மூழ்கி இருப்பான். சில கெண்டை கால அளவுக்கு, சில கரண்டை கால அளவுக்கு, சில முழங்கால் அளவுக்கு, சில இடுப்பு வரை, சில சுப்ஹானல்லாஹ் கழுத்து வரை வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் நஃப்ஸி நஃப்ஸி என்று சொன்னோம். அல்லாஹ் தஆலா என்னை பற்றி என்னுடைய விஷயத்தை என்ன தீர்ப்பளிப்பானோ என்ற அச்சம் இருக்கும். சூரியன் மிக நெருக்கத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட தருணத்தில் அல்லாஹ் தன்னுடைய அர்ஷுடைய நிழல் அடைக்கலம் தரக்கூடியவர்களில் 7வது நபர் பார்க்கும் பொழுது வரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா. அல்லாஹ், மனிதன் அல்லாஹ்வை தனிமையில் நினைக்கின்றான். யாருமே படுத்துட்டு இருக்கான், படுக்கையில விளக்கு அணையப்பட்டிருக்கு, யாருமே இல்லை. அல்லாஹ் தஆலாவுடைய நியமத்துகளை நினைவு கொள்றான். அவனுடைய
அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்து அவனுடைய வாழ்க்கையில் அந்த நாள்தோறும் என்ன செஞ்சான், என்ன தவறு செய்தான் என்று நினைவு கொள்றான். அந்த பயத்தினால் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ, அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்திலிருந்து என்னை நிராசைப்படுத்தி விடுவானோ என்ற அந்த அச்சமும் அந்த கலக்கமும் அந்த பயமும் அவனை கண்ணீர் வடிய செய்தது. அந்த கண்ணீர், அல்லாஹ் அக்பர், தனிமையில் வடிக்கக்கூடிய கண்ணீரை அல்லாஹ் அந்த கண்களை நரகம் ஹராமாக்கி விடுகின்றார். ஒரஜலுன் ذكرallah خاليا ففاضت عينا. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்டவர்களுக்கு அரசுடைய நிலையை அடைக்கலம் தருகின்றான். இன்னொரு ஹதீஸில், எந்த கண்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு அல்லாஹ் தஆலாவுடைய நினைவூட்டல் கொண்டு கண்ணீர் வடிக்கின்றதோ அந்த கண்களை நரகம் தீண்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹான ஹதீஸ்கள் நமக்கு தெரியப்படுத்துகின்றார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஒட்டுமொத்தமாக நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையுடைய சந்தோஷமே அல்லாஹு தஆலாவுடைய திக்ரில் தான் இருக்கின்றது. அவருடைய கட்டளை நிறைவேற்றுவதுதான் இருக்கின்றது. நாம் இதை விட்டு வேறு வழியில் நாம் ஏதாவது ஒரு சந்தோஷத்தையோ மகிழ்ச்சியோ அல்லது மற்ற விஷயங்களை அடைய வேண்டும் என்று செல்லும் பொழுது அங்கள் நமக்கு கை எட்டுவது என்பது அது நஷ்டம்தான், அது கை சேதம்தான், அது அழிவுதான் இருக்கின்றதே தவிர வேறு எதுவுமே கிடையாது. மனிதன் அவன் அல்லாஹு தஆலா இந்த உடலுக்கு என்று நிம்மதி பெறுவதற்காக அவனுடைய நினைவூட்டலை வைத்திருக்கின்றான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். மியூசிக்கை கொண்டும் பாடல்களை கொண்டு ஆபாசமான விஷயங்களை கேட்டு அவனுடைய உள்ளம் என்ன மென்மை அடையாது, நிம்மதி அடையாது. மாறாக கடினமான தன்மைதான் ஆகும். அந்த கடினமான தன்மை வந்து விட்டது என்றால் சத்தியம் அசத்தியம், நன்மை பாவம் என்று எதுவுமே பிரித்து பார்க்க மாட்டான். உள்ளம் கடினமாக ஆகிவிட்டது என்றால் அவனுடைய சுப்ஹானல்லாஹ் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை இழந்து விடுவான். நன்மை எது பாவம் எது என்ற தன்மை அவன் இழந்து விடுவான். ஹதீஸில் வரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ் ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், துஅரதுல் ஃபிதனு அலல் குலூபி ஊதன் ஊதா. அல்லாஹு தஆலா மனிதர்களை சோதிப்பதற்காக அவருடைய இதயங்களில் சோதனைகளை மலை போல இறக்குவான். எப்படி என்றால், இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, இந்த ஹதீஸ்ல எப்படி பாயின் அதனுடைய குச்சிகளும் பாயுடைய எப்படி ஒன்றன் பின் ஒன்று இருக்கின்றதோ அதே போலதான் சோதனைகள் வரும். இன்னொரு ஹதீஸ்ல மழை துளி போல ஒன்றன் பின் ஒன்று என்ன சுப்ஹானல்லாஹ் சோதனைகள் மனிதனுடைய வாழ்க்கை வரும். அந்த நேரத்தில் மனிதன் சோதனை என்று நினைத்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதுகாவல் தேடினான் என்றால் அவனுடைய உள்ளம் வெண்மையான உள்ளமாக ஆகும், பாதுகாக்கப்பட்ட ஒரு உள்ளமாக இருக்கும். இல்லை என்றால் அலட்சியமாக வாழ்ந்து இதெல்லாம் சோதனையா என்று நினைத்துக் கொண்டு அவன் அதை எப்படி விட்டு விட்டான் என்றால் அவனுடைய இதயத்தில் கரும் புள்ளி வைக்கப்படும். இதே போலதான் ஒவ்வொரு சோதனை எல்லாம் வரும் பொழுது கடைசியில் அவனுடைய முழு இதயம் என்ன கருமையாக ஆகிவிடும், கருத்த நிலையில் ஆகிவிடும். ஹத்தா யஸீரு மிர்பாதன் கல்கூஸி முஜஹியா. எதுவரை என்றால் அவனுடைய உள்ளம் எப்படி ஆகிவிடும் என்றால் கவுக்கப்பட்ட ஒரு பாத்திரம் போலதான் ஆகிவிடும். லா யஅரிஃபு மாரூஃபா வலா யுன்கிரு முன்கரா. அவன் சத்தியத்தையும் அறிய மாட்டான், அசத்தியத்தையும் அவன் தெரிந்து கொள்ள மாட்டான். இந்த நிலையில் ஆகிவிடும். பிறகு அவனுக்கு அல்லாஹ் அக்பர், அவன் எது நன்மையானது எது பாவமானது என்று நினைக்க மாட்டான். மாறாக சில நேரத்தில் பாவத்தை கொண்டு நிம்மதி அடைய வேண்டும் என்று விரும்புவான். நாம் நம்முடைய நிலை பார்க்கிறோம். மியூசிக்கை கொண்டு நம்முடைய மனதை நாம் என்ன செய்யலாம், நிம்மதி ஏற்படுத்தலாம். சிலருடைய நிலை, பாட்டு கேட்குறீங்க, என்னங்க மார்க்க விஷயங்களை ஈடுபாடு இருக்கிறீங்க, பாட்டு கேட்குறீங்க, மனசு ரொம்ப புண்படுதுங்க, மனசு ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறாங்க, டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க, கொஞ்சம் பாட்டு கேட்டு என்னுடைய மனசை நான் தேர்த்தி கொள்றேன், கொஞ்சம் ராகத்து வரணும். அல்லாஹ் தஆலா பாவத்தை கொண்டு இன்னும் மன உளைச்சலை ஏற்படுத்துவானே தவிர உள்ளத்திற்கு ராகத்து வராது. உள்ளத்திற்கு ராகத்தும் நிம்மதியும் அமைதியும் வருவது அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த வார்த்தை தான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய நினைவூட்டல் கொண்டுதான் இதயங்கள் நிம்மதி அடையும். குர்ஆனை ஓதுவது சிரமமாக இருக்கு, மாறிடுச்சு. நன்மை தீமையாகவும் தீமை நன்மையாக மாறிடுச்சு. எதற்காக? அந்த சோதனை மேல் சோதனை வந்து பொருட்படுத்தாமல் எதுவுமே இல்லாமல் அவனுடைய எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாமல் தற்காப்புக்கு எந்த ஒரு விஷயம் இல்லாமல் அவன் மண் போன போக்கில் சென்றான். இப்பொழுது அவனுக்கு குர்ஆன் ஓதுவது சிரமமாக ஆகிவிட்டது, பாட்டு கேட்பது என்பது இலகுவாக ஆகிவிட்டது. அதை அவன் நன்மையாக நினைக்கிறான், தவறு என்ன என்று நினைக்கிறான். இது ஏன் மாறியது இந்த நிலை? அல்லாஹ் தஆலாவுடைய நினைவில் புறக்கணித்ததுனால.
கணித்துக்குரிய அல்லாஹ்டியார்கள், இன்னும் நிறைய வசனங்களும் அஹதீஸ்களும் இருக்கின்றது. அல்லாஹு தாலாவுடைய திக்ர், அல்லாஹுடைய நினைவு கொண்டுதான் நாம் வெற்றி அடைய முடியும். இந்த உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும், மறுமையிலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும். வெற்றியாளர்களாக இந்த உலகத்திலும் ஆவோம், மறுமையிலும் வெற்றியாளர் ஆவோம் அல்லாஹுடைய திக்ர் கொண்டுதான். இதை விட்டு இதை புறக்கணித்து விட்டு நாம் என்னதான் நமக்கு இந்த உலகமே கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹ் அக்பர், நாம் நிம்மதியான வாழ்க்கை இங்கு வாழ முடியாது. மறுமையில் இந்த உலகத்திற்கு, இந்த ஒட்டுமொத்த உலகமும் இதை போல 10 மடங்கும் அல்லாஹு தஆலாவுடைய நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக இதை ஒரு அர்ப்பணமாக இதை அவன் எடுத்து கொடுத்தாலும் அதிலிருந்து தண்டனையிலிருந்து அவன் என்ன சுப்ஹானல்லாஹ் விடுதலை செய்யப்பட மாட்டான். இந்த விஷயத்தை நினைவு கொண்டு அல்லாஹு தஆலா நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நினைவு கூறக்கூடிய விஷயத்தில் நாம் அதிகமாக அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்வதும், அல்லாஹுடைய கட்டளைகளை நாம பேணக்கூடிய விஷயங்களை நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் நாம துஆ செய்ய வேண்டும். ஏன் தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துஆ தானங்க, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக். அவனுடைய உதவி இல்லாமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது. அது அவனை நினைவு கூறுவதாக இருக்கட்டும், அவனுக்கு நன்றி செலுத்துவதாக இருக்கட்டும், அவனுக்கு அழகான முறையில் இபாதத் செய்வதாக இருக்கட்டும், அனைத்துமே அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலாவை நினைவு கூறக்கூடிய விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம முழுமையாக இதை நாம் செலவழிப்பதும், அதே போல இதை கொண்டுதான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் இருக்கின்றது என்ற விஷயத்தை உணர்ந்து நாமும் நம்முடைய வீட்டார்களுக்கும் இந்த விஷயத்தை நினைவுபடுத்தி மார்க்கத்துடைய பற்றையும் மார்க்கத்துடைய தொடர்பையும் நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.